ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்ரீமுஷ்ணம் இருக்க பூவரகசாமி கோயில் தான். இந்த ஊருக்கு வந்து நாலா பக்கமும் பஸ் இருக்குது. காட்டுமன்னார்கள், சேத்தியாத்தோப்பு, விருத்தாச்சலம், ஜெயங்கொண்டத்துலேருந்து அடிக்கடி பஸ் வசதிலாம் இந்த கோயிலுக்கு இருக்குது. இந்த கோயில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டது. ரொம்ப பழமையான கோயில். இது வந்து தமிழக அரசால் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது திருமாலின் 3வது அவதார ஸ்தலமாகும். சுயமாக எம்பெருமான் அவதரித்த சுயம்பு தலமாகும். அவர் சாலிக்கிராம ரூபமாக உள்ளார். இதனால் தினசரி திருமஞ்சனமும் அபிஷேகமும் நடைபெறுகிறது. இந்த ஆலயம் 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இங்குள்ள இறைவனை ஆழ்வார்கள் போற்றி பாடியுள்ளனர். இந்த கோயிலின் உயரமானது 150 அடி உயரம் உள்ளது. இந்த சிற்பங்களெல்லாம் சின்ன சின்ன சிற்பமாக கல்வெட்டு அழகாக செதுக்கியுள்ளனர். மேலே வந்து கஜலட்சுமி 2 யானையை வச்சு ரொம்ப அழகாக செதுக்கியுள்ளாங்க. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு நல்லா செதுக்கி சிற்ப வேலைப்பாடுகள் நல்லா அழகாக இருக்கிறது. இந்த மரக்கதவு வந்து அவ்வளோ அழகாக, இவ்வளோ ஹைட்டாக நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளோ அழகாக இந்த மர வேலைப்பாடுகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயிலுடைய கதவுகள் எல்லாம். இதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். இதை தாண்டி உள்ளே போனால் அங்கே பெருமாள் பாதம் இருக்கும். அதை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வந்து மேலே படி இருக்குது சின்னதாக. அந்த படி வழியாக உயர ஏறி நம்ம போனால் வெங்கடவாணர் இருக்கார். அவரை தரிசிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். பூவரக பெருமாளை பார்க்கறதுக்கு முதல்ல அங்கே தான் நம்ம போகணும். அங்கே போய் வெங்கடவாணரை தரிசிச்சுட்டு கீழே வந்து நம்ம அப்புறமா தான் அங்கே இன்னொரு பாதம் இருக்குது. அதையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் உள்ள நம்ம போகலாம். முன்பொரு காலத்தில் வந்து இரண்யட்சகனுங்கிறவன் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் வந்து பூமாதேவியை வந்து கடலுக்குள்ள அடியில் கொண்டு ஒளிச்சு வச்சுருந்தார். அப்போ மீட்கிறதுக்காக திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து தன் கோரை பற்களால் கிழித்து பூமாதேவியை மீட்டார். அப்போது பூமாதேவி தன்னுடனே இருக்குமாறு கேட்டுக்கொண்டதால் பூமாதேவியை மணந்து இங்கேயே தங்கிவிட்டார். அது முதல் வராக பெருமாளாக இருந்தவர் பூவராக வரும் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது. நாம் வெங்கடவாணரை வணங்கிவிட்டு நம்ம உள்ளே போகும்போது 100 கால் மண்டபம் இருக்குது. அந்த 100 கால் மண்டபத்தில் அந்த தூணெல்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்பவும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜடை பின்னல், அந்த எல்லா சிற்பங்களுமே தனித்தனியாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சிலையெல்லாம் இந்த சைடு பார்த்தா நம்மாழ்வார் இருப்பார். மங்கியாடி வந்துருங்க. அங்கே போய் ஆயக்கிட்ட போய் நில்லு. தம்பி இங்கே வா, குரங்கு வந்துடும். இனிமா தம்பி கூப்பிடுங்க தம்பி, வேறு கொடுங்க.
அதை தாண்டி தான் நம்ம போனால் நம்ம கருடாழ்வார் சந்திச்சுட்டு நம்ம அதுக்கு நேராக தான் நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம். இப்போ மூலவர் பெருமாள் வந்து 2 கைகளையும் இடுப்பில் வச்சுக்கிட்டு செயற்கரிய செயலை சாய்த்து காட்டிய பெருமிதத்துடன் வேண்டுவோருக்கு வேண்டியதை உடனே செய்து கொடுப்பதால் தோரணையும் கம்பீரமாக நிற்கிறார். அவருக்கு பிடித்த கோரைக்கிழங்கு சேர்த்து செய்யப்பட்ட முஸ்தாசூரணம் அவருக்கு படைத்த பின்பு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நாம் மூலவரை வணங்கிவிட்டு இடதுபுறமாக செல்லும்போது பரமபத வாசல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து குழந்தை அம்மா இருக்காங்க. இங்கே குழந்தை இல்லாதவங்க வந்து எல்லோரும் நல்லா வேண்டிக்கிட்டால் உடனே குழந்தை இருக்குன்னு ஒரு ஐதீகம். குழந்தை பிறந்த பிறகு 7 மாதத்தில் தூக்கி கொண்டு வர சொல்லுகிறாங்க. அது பக்கத்தில் சேனை முதலியார் இருக்காங்க. அதுக்கு பின்பக்கம் எல்லாம் வந்து சின்ன சின்ன கதவாக போட்டு மூடி வச்சுருக்காங்க. குழந்தை பேர் வேண்டுபவர்கள் வந்து கோவிலுக்கு வெளியே வந்து அதன் செவுறு மதில் ஓரமாகவே சென்று அங்கே அரச மரத்தை சுற்றி விட்டு புஷ்பகரணி குளத்தில் குளிச்சுட்டு நம்ம வந்து அரச மரத்தை சுற்றிட்டு நம்ம வந்து நிதீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்து நம்ம பூவராக பெருமாள் கோயிலுக்கு நம்ம வந்தோம்னா நம்ம வந்து அந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் குழந்தைய வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அது தொட்டியில் ஆட்டிட்டு நம்ம குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்தோன்னா உடனே குழந்தை இருக்குங்கிற ஒரு ஐதீகம் அந்த கோயிலில். வந்து அம்புஜவள்ளி தாயார் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே வந்து ஆண்டாள் சன்னதி இருக்குது. பூமி, நிலம், வீடு போன்றவங்கெல்லாம் வாங்கிறதுலையோ விற்கிறதுலையோ ஏதாவது சிக்கல் இருந்தால் பூமாதேவி வந்து பூரகரை வணங்கி சென்றால் அந்த சிக்கல்லாம் தீரும். கோயிலுக்கு வர முடியாதவங்க வந்து வீட்டில் வந்து 11 ரூபாயை வந்து மஞ்சள் துணியில் கட்டி வேண்டிக்கிட்டிங்கன்னா வேண்டுதல் நிறைவேறினதும் வந்து திருப்பி துளசி பூமாலை வாங்கிட்டு வந்து நம்ம பூவரகரை வணங்கிவிட்டு சென்றால் நல்லது. வாகனங்கள் பன்றி வந்து அடிச்சிச்சின்னா இது தோஷமாகும். அப்போனா வாகனங்களின் காவல் தெய்வமாக பூவராக பெருமாள் இருக்கிறார். ஆகவே வாகனங்களை இங்கே கொண்டு வந்து பூஜை செய்து அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, ராகு தோஷம் இருந்தால் ராகு தோஷம், குழந்தை வரம், திருமண தடை, நிலப்பிரச்சனைகள், வாகனம் படைக்கிறதுக்கு, மாங்கல்ய தோஷம், இத்தனை சிறப்பு கொண்ட இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவையாவது வந்து பார்த்து பயனடையுமாறு நான் கேட்டுக்கிறேன்.